கஷ்டம் தானே. அவன் செத்து அரை மணி நேரம் ஆச்சு. என் மகன் அழகின்னு நினைச்சேன். அது போது பிள்ளையும் முகரையும் பாரு. நீ தாண்டி அழகி. இங்க பேசிக்கிட்டு சும்மா அண்ணன் நடப்பே அச்சு மட்டம் போல் இருப்பேன். அண்ணன் நடை நடக்க அச்சு வெள்ள போல் இருப்பேன். அச்சு மட்டம் போல் இருப்பேன். சின்ன நடப்பே அழகு பெண்டுகளா சினி மட்டம் போல் இருப்பேன். அண்ணன் நடை நடக்க அச்சு வெள்ள போல் இருப்பேன். அண்ணன் நடை நடப்பேன் அழகு பெண்டுகளா சீனி மெத்தம் போல் இருப்பேன். ராஜா 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 யார் அந்த ராஜா ராஜா ஏ ராக்கெட் ராஜா தொர ராஜா வருவான். ராஜா வருவரன் ரோஜாப்பு வாங்கி வச்சு ரோஜாப்பு வாடி இருக்கு அழகு பெண்டுகளா தொர ராஜ ஆடலையே. ரோசா வருவரன் ரோஜாப்பு வாங்கி வச்சு ரோஜா வருவரன் ரோஜாப்பு வாங்கி வச்சு ரோசாப்பு வாடி இருக்கு அழகு பெண்டுகளா ராசா வர காணலையே தொடர் ராசா வர காணலையே. போட்டா எடுக்கிறாங்க. மாமாய் யார் அந்த மாமோய்? மத்தளக்கார மாமா கரிச்சட்டி கரிச்சட்டி என்னப்பா செஞ்ச? அதாவது சரி சைஸ் பண்றாப்பு. சுதி சேர்த்தியா? இல்ல அவர் கைக்கு தகுந்த மாதிரி. உன்னை கல்யாணம் பண்ணா மல்லாக்கா போட்டு சுத்தியில் அடிச்சு சுதி சேர்ப்பனி குடும்பம் விளங்க முடியா. மாமா வருவாங்கன்னு மல்லாந்து படுத்திருந்த. ஓஹோ மாமா வருவாங்கன்னு மல்லாந்து படுத்திருந்த. மல்லாந்து படுத்திருந்தேன். மாமாவை மாடு மிதிச்சிருச்சு. எதுல? மாங்காயில மாடு மிதிச்சிருச்சு. மாமா வருவாங்கன்னு மல்லாண்டு படுத்திருந்தோம். மாமா வருவாங்கன்னு மல்லாண்டு படுத்திருந்தோம். மாமா வரவும் இல்ல அழகு பெண்டுகளா மாடு மிதிச்சிருச்சு. ஐத்தான் யார் அந்த ஐத்தான்? அழகேசே ஐத்தான். என்னாச்சு? வண்டி கூசுது. ஏண்டி கூசுது? புதுசு இல்ல. அப்படியா? அப்படியான இன்னும் கைப்படாத ரோசா. ஓஹோ கை மட்டும் படல. ஆமா மற்றதெல்லாம் போட்டு உழைப்பிட்டாங்க. முகர அதுக்காக ஐத்த வருவாகன்னு அகலமாக படுத்திருந்து. ஐத்த வருவாகன்னு அகலமாக படுத்திருந்து. அகலமா படுத்திருந்து. ஐத்தானே ஆடுகடிச்சிருச்சு. ஐத்தத்துல ஆடுகடிச்சிருச்சு. அந்த நடை நடத்த அச்சு மெத்தம் போல் இருப்பேன். அச்சு மட்டம் சின்ன நடப்பேன் அழகு பெண்டுகளா சீனி மட்டம் போல் இருப்பேன். அடியாத்தி மியூசிக் பார்ட்டி என்னடி சொல்லலாம்? என்ன அடி குமுக்குறீங்க? வந்த ஆள் அப்படி ஆளு ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு 8 மணி நேரம் போட்டு அடிப்போம். இங்க வேற ஆண்டவன் கொடுத்தது அங்கங்க அப்படி அப்படி இருக்கு. 8 மணி நேரம் போட்டு அடிப்பியா? ஆத்தி விடியற வரைக்கும் நீ மோசமான ஆளா இருப்ப. விடிய விடிய 10 மணிக்கு ஆரம்பிச்சான்.
ஆமா எங்களை பாராட்டில உங்களை தாங்க பாராட்டணும். என்ன எதுக்கு போட்டுக்கிட்டு ஆட்டுறீங்க? உங்களை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நானும் எத்தனையோ பெண்கள்லாம் பார்த்திருக்கேன். அது ஜாவு தெரியும், நீ கொள்ள பொம்பளை பார்த்துருக்கீங்க. அப்படி சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற. ஆட ரோட்ல போயில வேற பாக்குறது இல்லையா? அப்படி நான் எத்தனை பெண்களை பார்த்திருந்தாலும் இந்த ஊர்ல இந்த மேடையில தான் இப்ப தாண்டி இப்படி பாக்குறேன். எப்படி நெஞ்செல்லாம் மயிர் முளைச்சோம் போலயே. எனக்கு தெரியும், நீ 5 மாடிக்கு தூக்கும் போதே அங்கிருந்து தள்ளி விடுவேன்னு தெரியும். முதல்ல கட்டைப்பாரு, உனக்கு என்ன உலக அனுபவம் தெரியல. என்னங்க சொல்லுங்க. ரோமக்கட்டு அதிகமாக இருக்க பெண்களுக்கு தான் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா? ரோமக்கட்டா காமக்கட்டான்னா? ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமாக இருந்தால் உணர்ச்சிகள் அதிகமாக இருக்குமா? ஏன் உட்காந்து எடுக்க போறியா? மாட்டேன்னு சொல்ல போகிறேன், விடிய ரெகுலர் எடுத்துட மாட்டேன். விடிய வரைக்கும்னா ஒன்றா பல்ல கடிச்சு பிடுங்குவியோ? அவ்வளவா இருக்கு, பல்லுல சிக்கிக்க வெள்ளக்கமாக பெஞ்சு போகமா. ஆக மொத்தம் உங்களை எல்லாம் எவன் தொட்டு தாலி கட்டுறானோ கூடிய சீக்கிரமே அவன் கிரண்ட கால் இழுத்துதான் ஜாகணும். சாகட்டும், செய்ய முடியாதுன்னா என்ன மஜத்துக்கு வரையா? அவன் செருப்பு கொண்டு அடிக்காம கேட்டா எனக்கு அத்தனை டிசைன் தெரியும், இத்தனை டிசைன் தெரியும், 64 டைப்பில் பிடுங்கி நக்கி முண்டப்பேலு வந்து தண்ணியை போட்டு குப்பரை அடிச்சு படுத்துக்கிறாங்க. நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருப்பேன்? நானும் ஒரு பெண் தானே, எனக்கு அந்த ஆசை பாசை இருக்காது. எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்கிறேன். நான் அமிர்தப்ப நானும் பொறுக்க மாட்டாம வீட்லையும் சொல்ல மாட்டாம வெளியும் சொல்ல மாட்டாம ராத்திரி 1 மணிக்கெல்லாம் கிணத்தடியில் போய் தண்ணி இறைச்சி தலையில் ஊற்றி கிணறே வத்தி போச்சு. ஐயோ பாவப்பா, அந்த தண்ணியும் கிடைக்கல. தண்ணியும் இல்லை, ஒரு சும்மா இருந்து பிள்ளையா இருக்கா? நான் தெரியாம கேட்டுவிட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன வர்ற பூரா தண்ணியை போட்டு தூங்குறாங்கிறீங்களே, இந்த கோவில் அம்மன் கோவில் இருக்குல்ல, அந்த கோவில்ல உள்ள சில மாதிரியே இருக்கே, அந்த அம்மனே இறங்கி வந்த மாதிரி இருக்கு, தெய்வமே. இவ்வளவு அழகா இருக்க உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டா நம்மளே தண்ணியை போட்டு படுத்துருக்காங்க. நான் ஜலமா இருந்து என்ன பண்ண? ஏண்டி மணியாற்ற பூசாரி ஒழுங்கு ஆட்டணும்ல. அவன் மணியை கையில் ஒடிச்சிக்கிட்டு மணின்னு எடுத்துக்கிட்டான்னா மஜரா வழங்கு. மணியில் நாக்கு வேற இல்லை தெரியுமா? அப்புறம் அதில் எப்படிங்க சத்தம் வரும்? நானும் நாக்கு போடுறான்னு சொல்கிறேன், மாட்டேங்கிறான். நாக்கு போட்டா ஜலப்புன்னு சத்தம் வந்துடும். அப்புறம் பிள்ளைங்க பொங்கச்சு வருவாங்க, வந்துடுவாங்கலாம். நாக்கே போடாமல் வெறும் மணியை பிடிச்சிக்கிட்டு ஆட்டுறான்னு தெரியுமா? நான் படுற வேதனை எனக்கு தெரியும். ஏண்டி என்ன இவ்வளோ வேதனைகளை, சோகங்களை, துக்கங்களை எல்லாத்தையும் மனசுல போட்டு மறைச்சிக்கிட்டு தான் வெளியில வந்து சிரிச்சு பேசுறீங்களா? அப்படி அடிப்பா நம்ப முடியலையே. தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பெண்ணே, என்ன செய்ய உத்தேசம்? வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து போவதென்ன? உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே. உன் மேலே ஆசைப்பட்டு ஏங்கி நின்னேனே. நான் கொடுக்க அவன் குடிக்க முடக்குனா அந்த நேரம் தேகம் சூடு ஏற. விளக்கு கொண்டு எதிரடி வைக்கிற, கொஞ்சம் வெளிச்சமா இருக்கட்டும். நான் தடை பிடிச்சி எடுத்துருவேன். நான் கேட்கிறேன், என்ன உங்க கதையை கேட்டா மனசு கஷ்டமா இருக்கு. நீ யாவது கஷ்டப்படுறிய உள்ள விடியங்க. நானும் அக்கா குஞ்சி கூட பிறந்தவன் தான். அதனாலதான் உனக்கு அந்த கஷ்டம் தெரிஞ்சு தண்ணியை போட்டு படுத்திருக்காங்க 4 பேர். அதை சொல்லு. ஒரு பெண்ணோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க தெரியும். இவனா என்ன மனுஷங்க? சும்மா கிடந்தவனையும் கிளப்பி விட்டு தேவையாது. அதைத்தான் சொல்றேன். நான் கேட்கிறேன், சும்மா கிடந்த சங்க ஊதி கட்டான ஆண்டின்னு. உங்க கதையை கேட்ட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். நீ அது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காதரிச்சா கோழி இறக வச்சு சொரியலாமுங்க, வாஸ்தவம் தான். அதே ஒரு மூக்க அரிச்சா விரல வச்சு சொரியலாமுங்க, உண்மைதான். உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்காங்கச்சி கூட பிறந்து வந்தேன். ஒரு காதரிச்சா கோழி இறக வச்சு சொரியலாமுங்க, அதே ஒரு மூக்க அரிச்சா விரல வச்சு கூட சொரியலாமுங்க. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா நீ மூடு பாணி அக்கா அதை கொஞ்சம் பிறந்தது போதும். நான் ஏதோ பரிதாபப்பட்டு சொல்கிறேன்னு பார்க்குறேன். நக்கல் பேச்சை பற்றியெல்லாம் காதை அரைச்சா கோழி இறங்க விட்டு குடையவா, மூக்கரைச்சா வரல விட்டு சொரியவா. அப்போ இது பழைய கட்ட விளக்கமாற இடத்துல இருந்து ஒற்றை அடிச்சு விடு. வாங்க, கோவம் இருக்கிறதுனா குணம் இருக்கும்பாங்க. ஆமா, இவ்வளோ அழகா இருக்கு. இங்கே எப்படி தைரியமா தனியா வந்திருக்கியா? தனியா ஒன்றும் அல்ல. அப்புறம் உங்க கூட குரூப்பாக தான் வந்திருக்கோம். எங்க உங்க குரூப்பு? இப்போ வருவா பாருங்க. ஜில் ஜிகர்தண்டா. என்னடி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சொல்ல மாட்டேன். யா
நல்லா நீ சொல்ல. ஓ நான் சொல்ல நீ மாட்டேன். சொல்லி பாரு. வேண்டாம். நீ எப்படி இருக்க? நீ அடிப்ப, நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லுடி. மாட்டேன். ஏய் நீ எங்கப்பா இப்போ இப்படி வந்திருக்க? நாங்கெல்லாம் காட்டுக்கு போறோமே. ஏய் தெனக்காட்டுக்காப்பா? தெனக்காட்டுக்கு போறோம். ப்ளீஸ்ப்பா என்னை கூட்டு போங்கப்பா. நான் தெனக்காடு பார்த்ததே இல்லைப்பா. ஏண்டி? நான் போனது பூராமே ஆரஸ்பதி காடு, கருவக்காடு, முந்திரி காடாக தான் போயிருக்கேன். போய் புண்ணியம் அது இதாரு ஆவுன்னா இப்படி மூச்சு விட்டுறாப்ல. எத்தனை நேரம் பண்ணாலும் அதாண்டி. ஏண்டி சிரிக்கிறா? சரி விடு. அம்மா வந்தாங்கன்னா என்னை அறிவுப்படுத்துறியா? என்னன்னு? இவ தான் கருவக்காட்டுக்கு போனோன்னு. சரி. பாட்டு